Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஓபன் சர்க்யூட் டெஸ்ட் அப்படினா நோ லோட் டெஸ்ட் அப்படினு சொல்வாங்க. ஓபன் சர்க்யூட் டெஸ்ட் ஆர் நோ லோட் டெஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். எதுக்காக நம்ம இந்த டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இன்ஸ்டன்ட்டா அதாவது ப்ரீ டிஃபைன்ட் டிட்டர்மைன்ட் எஃபிஷியன்சி அண்ட் வோல்டேஜ் ரெகுலேஷன் கால்குலேட் பண்றதுக்காக நம்ம வந்து ஓப்பன் சர்க்யூட் அண்ட் ஷார்ட் சர்க்யூட் இது ரெண்டுமே நம்ம போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் நோ லோட் டெஸ்ட் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர். இது மூலமாக என்னெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த சர்க்யூட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட், ஓகே, வாட் டு ஃபைண்ட் அண்ட் ஹவு டு ஃபைண்ட், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் டு ஃபைண்ட். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து we are going to find out the no load loss. no load loss அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோர் லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, no load loss or core loss. செகண்ட் என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா no load current, R0, X0, then இந்த வேல்யூ எல்லாமே பவர், இது எல்லாமே கால்குலேட் பண்ண போகிறோம். என்னென்ன கால்குலேட் பண்ண போகிறோம், நோ லோட் கரண்ட், R0 வேல்யூ, X0 வேல்யூ அண்ட் P0 வேல்யூ. ஓகே, இது என்னென்ன கான்ஸ்டன்ட் சர்க்யூட் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். R0 X0 எல்லாமே சர்க்யூட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன டெஸ்ட் போகிறோம், டிரான்ஸ்ஃபார்மரில் நோ லோட் டெஸ்ட். இது எதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரீ டிட்டர்மைன் தி எஃபிஷியன்சி and voltage regulation. Predefined or predetermine the efficiency and voltage regulation. Okay, in case 2 மார்க்ல கேட்டாங்கன்னா கூட நீங்க எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் ஸ்ட்ரக்சர் பாருங்க. இங்கே ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா பிரைமரி. ஸோ இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இது பிரைமரி சைடு, இது செகண்டரி சைடு. பிரைமரி சைடில் ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக நான் சப்ளை கொடுக்குறேன். ஓகே, அந்த சப்ளை தான் பவர் சப்ளை தான் என்னன்னு சொல்கிறோம், V1 அப்படின்னு சொல்கிறோம். இந்த சைடில் செகண்டரி சைடு வந்து ஓப்பனாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே என்ன இருக்கணும், லோடு இருக்கணும். இங்கே லோடு இல்லை, நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்டோம்னா லோடு இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம், நோ லோட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா ஓப்பனாக விட்டுறதுனால ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், இது வேரி பண்ணி நம்ம சப்ளை கொடுக்குறோம். இங்கே V1 வேல்யூ த்ரூ த வோல்ட் மீட்டர் நம்ம V1 கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த வோல்ட் மீட்டர் மூலமாக மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். அதே போல் இங்கே வாட் மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த வாட் மீட்டர் மூலமாக பவரை நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கிறோம், ரீடிங்ஸ் எடுத்துக்கிறோம். இங்கே அம்மீட்டர் மூலமாக இந்த கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணிக்கிறோம். அப்போ இதில் என்னெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறோம், வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம், பவரை கால்குலேட் பண்ணுறோம் அண்ட் கரண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ரேட்டட் வோல்டேஜ் இல்லை நார்மல் ரேட்டட் வோல்டேஜை வந்து இந்த ப்ரைமரி சைடில் நான் அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்ன் லாஸ் வந்து அக்கர் ஆகும். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மரில் எப்போவுமே அக்கர் ஆகுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அயர்ன் லாஸ். இங்கே வாட் மீட்டர் ரீடிங் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், அயர்ன் லாஸை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ப்ரைமரி சைடில் எவ்வளோ அயர்ன் லாஸ் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த கரண்ட் இருக்குல்ல, I0 கரண்ட், இந்த கரண்ட் நம்ம ஏற்கனவே இந்த ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டோட கான்செப்டை உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணும் போதே சொல்லியிருந்தேன். இந்த பாயிண்ட்டை அதாவது அண்டர் லோட் கண்டிஷனில் இருக்கும்போது இருக்கிற கரண்ட்டை விட நோ லோட் கண்டிஷனில் இருக்கிற கரண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும், ஸ்மாலர் வேல்யூவாக இருக்கும். அதாவது 1 to 3% ஆஃப் தட் இஸ் ரேட்டட் கரண்ட்டோட வேல்யூவில் இருக்கும். ஸோ இந்த காப்பர் லாஸ் என்ன பண்ணலாம், நாம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ தெர் இஸ் நோ காப்பர் லாஸ். எது மட்டும்தான் இருக்கும், கோர் லாஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் நத்திங் பட் அயர்ன் லாஸ். இந்த அயர்ன் லாஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்னா த்ரூ த வாட் மீட்டர்லேருந்து ரீடிங்ஸ் வர்றதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து I0 கால்குலேட் பண்ண போகிறோம். வாட் இஸ் மீன் பை I0 எது மூலமாக கால்குலேட் பண்ண போகிறோம், த்ரூ தி அம்மீட்டர். ஓகே, ஸோ அது என்னன்னு சொல்லுவோம், நோ லோட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நோ லோட் கரண்ட் த்ரூ அம்மீட்டர். ஓகே, இதை நம்ம கால்குலேட் பண்ணிடுறோம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைடு வோல்டேஜ். அப்ளைடு வோல்டேஜ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம்? த்ரூ த வோல்ட்மீட்டர். வோல்ட்மீட்டர் மூலமாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதுதான் என்னது? V1. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அயன் லாஸ். அயன் லாஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்? த்ரூ வாட்மீட்டர். த்ரூ வாட்மீட்டர் ரீடிங் மூலமாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தட் இஸ் நத்திங் பட் பவர். பிஐன்னு சொல்லாமா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அயன் லாஸ்ன்றதுனால அயன் ரெப்ரசன்ட் பண்ணுற பி ஃபார் பவர். ஸோ ஹவு டு ரைட் தி பவர் வேல்யூ? ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் P is equal to VI cos pi அப்படின்னு தெரியும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அயன் லாஸ் அப்படின்றதுனால ஐயில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். வாட் இஸ் த சப்ளை வோல்டேஜ்? V1. வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ தி நோ லோட் கண்டிஷன்? I0. அண்ட் காஸ் பை நாட்ன்றது பவர் ஃபேக்டர் வேல்யூ அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் அயன் லாஸ் வேல்யூ ஆர் பவர் வேல்யூ. ஸோ இதிலிருந்து காஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க. காஸ் பை நாட் எடுத்தோம் அப்படின்னா ஸோ காஸ் பை நாட் கேன் பி ரிட்டன் அஸ் காஸ் பை நாட் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ எல்லாம் இங்கே வந்துடும். அப்போ PI டிவைடட் பை V1 இன்ட்டு I0ன்னு எழுதலாமா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் PI. PI இஸ் நத்திங் பட் யுவர் வாட் மீட்டர் ரீடிங். வாட் மீட்டர் ரீடிங்னா W0ன்னு எழுதலாமா? ஸோ W0 டிவைடட் பை V1 I0ன்னு எழுதலாம். இல்லை PI டிவைடட் பை V1 I0ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதிலிருந்து பை நாட்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் PI டிவைடட் பை V1 I0. Otherwise, we can say cos inverse of W0 divided by V1 I0 ன்னு சொல்லிக்கலாம். Okay, this is nothing but your pi naught value. So, pi naught கண்டுபிடிச்சிட்டோம். Next நம்ம என்ன calculate பண்ண போறோம்? What is cos pi? Cos pi is nothing but power factor. Okay, power factor இதிலிருந்து calculate பண்ணியாச்சு. Next நம்ம என்ன calculate பண்ண போறோம்னா I0ல ரெண்டு component இருக்குன்னு பார்க்குறோம். என்னென்ன? IW active component and I mu reactive component. இது active component, இது reactive component. அப்படி இல்லைன்னா இது என்னன்னு சொல்லலாம்? வாட் ஃபுல் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வாட்லெஸ் காம்பனண்ட்னு சொல்லலாம். வாட்லெஸ் காம்பனண்ட் ஆர் ஆக்டிவ் காம்பனண்ட். இது வந்து இட் இஸ் ரியாக்டிவ். ஆக்டிவ் காம்பனண்ட், ரியாக்டிவ் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ ஹவு டு ரைட் IW அப்படின்னு பார்த்தீங்கன்னா I0 is equal to IW is equal to I0 cos pi naught. So IW எப்படி எழுதலாம்? I0 cos pi naught ன்னு எழுதலாம். So what is the cos pi naught value? Cos pi naught ஓட value W divided by V1 I0 ன்னு எழுதலாமா? So I0 into W0 divided by V1 I0. அப்படி இல்லைன்னா PI divided by எது வேணாலும் எடுத்துக்கலாம். I0 and I0 will get cancelled. So remaining value என்ன வரும்? W0 divided by V1 எழுதலாமா? This is nothing but your active component. Active component ஓட value என்னது? W0 divided by V1. Okay. So next நம்ம என்ன calculate பண்ணோம்? Reactive component and wattless component. அது எப்படி represent பண்ணலாம்? I mu அப்படின்னு represent பண்ணலாம். I mu என்னன்னா I0 sin pi naught. அங்க வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ல வரும், எங்க சைன்ல வரும். I0 sin pi naught. So we already know இன்னொரு equation தெரியும். What is the equation of I0 square? I0 square is equal to Im square. Sorry, that is magnitude na W square plus I mu square ன்னு சொல்லலாமா? இதுல இருந்து I mu square மட்டும் எடுத்துக்கோங்க. அப்ப இது எப்படி எழுதலாம்? I0 square minus I W square ன்னு எழுதலாமா? Okay. So இதுல இருந்து I mu calculate பண்ணுங்க. I mu is equal to square root of I0 square minus IW square. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம என்ன calculate பண்ண போறோம்னா I mu ஓட வேல்யூ எப்படி எழுதலாம்? I mu is equal to I0 square into I mu square ன்னு எழுதலாம். So இந்த ஈக்குவேஷன்ல I0 sin pi naught எழுதலாம் or square root of I0 square minus IW square. அதாவது ஆக்டிவ் காம்பனண்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து டோட்டல் கரண்ட்டில் தட் இஸ் நோ லோட் கரண்ட்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்ம கிடைக்கிறது என்னது? ரியாக்டிவ் பவர். இதையும் நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ லோட் ரெசிஸ்டன்ஸ். இதெல்லாம் கான்ஸ்டன்ட் பேராமீட்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ வாட் ஆர் தி சர்க்கியூட் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R0 and X0. ஸோ ஹவு டு கால்குலேட் R0 வேல்யூ? நோ லோட்
ரெசிஸ்டன்ஸ், நோ லோட் ரெசிஸ்டன்ஸ் இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா ஆர் நாட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஆர் நாட் கேன் பி ரிட்டன் அஸ், ஸோ வாட் இஸ் த ஜென்ரல் ஃபார்முலா, ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ இல்லையா. ஸோ வி பை ஐ இங்கே இருக்கிற வோல்டேஜ் வேல்யூ சப்ளை வோல்டேஜ் V1 அண்ட் த கரண்ட் இஸ் நோ லோட் பிரைமரி கரண்ட் I நாட். ஸோ V1 டிவைடட் பை I நாட்னு எழுதலாம். ஸோ இங்கே வந்து I நாட்க்கு பதில் என்ன இருக்குன்னா ஆக்டிவ் காம்பனண்ட்டு தான் நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் நத்திங் பட் IW, V1 டிவைடட் பை IW தான் ஆர் நாட்டுக்கான காம்பனண்ட். ஸோ இங்கே நமக்கு IW வேல்யூ ஆல்ரெடி தெரியும். வாட் இஸ் த IW வேல்யூ இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணோம், W நாட் டிவைடட் பை V1 அப்படின்ட்டு. இப்போ இந்த V1 மேலே கொண்டு போனீங்கன்னா V1 ஸ்கொயர் டிவைடட் பை W நாட்னு கிடைக்கும். ஸோ அப்போ வாட் இஸ் த R நாட் வேல்யூ, V1 ஸ்கொயர் டிவைடட் பை W நாட் ஆர் PI. ஓகே, அதே போல் நோ லோட் ரியாக்டன்ஸ், நோ லோட் ரியாக்டன்ஸ் இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா எக்ஸ் நாட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இதுவும் கான்ஸ்டன்ட், சர்க்கியூட் கான்ஸ்டன்ட் வேல்யூ எக்ஸ் நாட். ஸோ எக்ஸ் நாட் எப்படி எழுதலாம்னா வி பை ஐ ரியாக்டிவ் காம்பனண்ட், அந்த ரியாக்டிவ் கரண்ட்டோட வேல்யூ ஐ மியூ. ஸோ இப்போ நமக்கு ஐ மியூவோட வேல்யூ தெரியும். ஒரு ஐ மியூ வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ நாட் ஸ்கொயர் மைனஸ் IW ஸ்கொயர். ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் எக்ஸ் நாட் வேல்யூ. அப்போ எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்னது V1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் I நாட் ஸ்கொயர் மைனஸ் IW ஸ்கொயர்னு எழுதலாமா. ஸோ இதுலேருந்து நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் வி ஹவ் கால்குலேட்டட், என்னென்ன கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், ஆர் நாட் கால்குலேட் பண்ணியிருக்கோம், எக்ஸ் நாட் கால்குலேட் பண்ணியிருக்கோம், பவர் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணியிருக்கோம், அண்ட் W நாட்ன்றது என்னது W நாட் ஆர் PI வேல்யூ. ஸோ ரெண்டுமே ஒன்று தான், பவர் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பவர் இதிலிருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணிக்கலாம்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ் ரெகுலேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம நோ நீட் டு கோ டு தி ஒர்க் பிளேஸ். ஸோ ப்ரீ டிஃபைன்டாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த டெஸ்ட்டோட முக்கியமான விஷயம். இந்த டெஸ்ட்டில் நமக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட் அண்ட் ஆல்சோ வெரி எக்கனாமிக்கல். நமக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துலையே நம்ம அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். நம்ம ஆக்சுவலி நம்ம அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் எங்கே ப்ளேஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல போய் தான் நம்ம இதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இங்கே நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த டெஸ்ட்டை நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஓப்பனில் இருக்கிறதுனால, செகண்டரி சைடு ஓப்பனில் இருக்கிறதுனால இந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்கியூட் ஆர் OC அப்படின்னு கூட சொல்லுவாங்க. OC அப்படின்னா ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா நோ லோட் டெஸ்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க.